ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வர்த்தகம் பண்றவர்களுக்கு உண்டான டாக்ஸேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அதுல இந்த டெலிவரி பேஸ்டு ட்ரேட் பண்றவர்களுக்கு எப்படி டாக்ஸ் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிறவர்களுக்கு எப்படி டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல நான் விளக்கமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. டிஸ்க்ளைமர், முதல்ல நான் ஒரு ஆடிட்டர் கிடையாது. அது இல்லாமல் ஒரு டாக்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டோ அல்லது ஒரு டாக்ஸ் அட்வைசிங் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்மளுடைய வியூவர்ஸினுடைய நன்மைக்காக டாக்ஸை பற்றி, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய பேர் ஈடுபடுறீங்க, இன்ட்ராடேல நிறைய பேர் வர்த்தகம் பண்ணுறீங்க, அவர்களுக்கு இந்த டாக்ஸேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியப்படுத்தணுன்றதுக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய ஓன் வியூஸ் கிடையாது. இது நிறைய ரிசோர்ஸஸ், புக்ஸ், வெப்பேஜ், ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வைத்து நான் எடுத்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டானது அப்படிங்கிறதுக்கு உண்டான கன்ஃபர்மிட்டி எதுவும் கிடையாது. ஏன்னா ரிசோர்ஸ்லேருந்து எடுத்ததால் அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கடைசியாக டேக்ஸ் கட்டுறதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை கொடுத்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன் பற்றி பார்த்துடலாம். பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் டாக்ஸ் அணுகுமுறை அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பேஸ்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஷேர்ஸை வாங்கிட்டு எனக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்குதோ அப்போ செல் பண்ணுவாங்க. அதாவது அன்றைக்கே விற்பனை பண்ணாமல் நம்மளுடைய டிமேட் கணக்கில் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறவர்களுக்கு கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸேஷன் இருக்குது. அதில் இரண்டு வகையான டாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஹோல்டிங்கை செல் பண்ணீங்கன்னா 15% ஃபிளாட் ப்ராஃபிட்ல 15% ஃபிளாட் டாக்ஸா பே பண்ணணும். அதுவே ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணி செல் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், அது 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும், 10% டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். இப்போ இது ஆல்ரெடி அந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரேடிங் அசெட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றவர்களை ஒரு ட்ரேடிங் அசெட் கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இன்கம், அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவர்களுக்கு அதில் அந்த இன்கம் கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் பாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் அப்படிம்பாங்க. இந்த இன்ட்ராடே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுலேயுமே நம்ம பெறக்கூடிய வருமானத்திற்கு பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிற பேர் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுற கேட்டகரிக்கு கீழே வருவோம். எந்தெந்த ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது எந்த ஐடிஆர் ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணணும்? சேலரி மட்டும் வாங்குறவர்கள், சும்மா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அந்த மாதிரி கிடைக்கிறவர்கள் ஐடிஆர் 1. ஐடிஆர் 2ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ், டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க, சேலரி வாங்குறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, என்ஆர்ஐஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணணும். எப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் அல்லது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஐடிஆர் 3க்குள்ளே வந்துடுவீங்க. 1 and 2 உங்களுக்கு அப்ளைகபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சேலரிடு இன்கம் இல்லாமல், அதாவது பென்ஷன் இன்கம் இல்லை அல்லது ஹவுசிங் மூலியமா வரக்கூடிய இன்கம் அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதன் மூலியமா நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் கேட்டகரியில் வர்றதால ஐடிஆர் 3 சப்மிட் பண்ணணும். ஐடிஆர் 3 அல்லது ஐடிஆர் 4 இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம சப்மிட் பண்ணணும். அது எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோலயே நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அந்த ஸ்கீமை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஐடிஆர் 4 நீங்க தாக்கல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஐடிஆர் 3 நீங்க தாக்கல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ராடேல, அதாவது ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே செல் பண்றேன் அப்படின்னா அது எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம். அதாவது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், பட் என்கிட்ட ஹோல்டிங்கில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணக்கூடிய இன்கம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் கேட்டகரியில் வரும். அதுவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, எஃப் அண்ட் ஓவில் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, எஃப் அண்ட் ஓவில் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி செல் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னா நான் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் கேட்டகரியில் வருவீங்க. ஏன் இதை ஸ்பெக்குலேட்டிவ் உள்ளே கொண்டு வரல அப்படின்னா, நிறைய பேர் போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதனால் நான் ஸ்பெக்குலேட்டிவ்ல வரும்.
இது 2 கேட்டகரியும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக்ஸ் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு. அந்த டைமில் நான் இந்த வேர்ட்ஸை மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். ஸ்பெகுலேட்டிவ்ங்கிறது இன்ட்ராடே, நான் ஸ்பெகுலேட்டிவ்ங்கிறது எஃப்&ஓ. இப்போ ஐடிஆர் ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐடிஆர் 3 அல்லது ஐடிஆர் 4 நம்ம தாக்கல் பண்ணணும். இப்போ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டேர்ன் ஓவர் அப்படிம்பாங்க. ட்ரேடிங் டேர்ன் ஓவர்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறேன். நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டும் 31 ஜூலை டேக்ஸ் ஆடிட் இல்லை அப்படின்னா இதுதான் லாஸ்ட் டேட்டு. டேக்ஸ் ஆடிட் அப்ளைகபிள் அப்படின்னா 31 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட். இப்போ புதுசாக வந்து 2 வேர்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ட்ரேடிங் டேர்ன் ஓவர், இன்னொன்று வந்து டேக்ஸ் ஆடிட். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டேர்ன் ஓவர்னு என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த டேக்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் டேர்ன் ஓவரை பொறுத்து டாக்ஸேஷன் இருக்கும். இந்த டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ கிடைக்க போகுது. நார்மலாக நம்ம வந்து கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் எல்லாம் ப்ளஸ் பண்ணுவோம், லாஸஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுவோம். பட் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்க பெற்ற ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதல் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. லாஸஸை மைனஸ் பண்ணக்கூடாது, அதையும் ப்ளஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணி டோட்டல் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத கணக்கிடணும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன். ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்ணுறாரு, டோட்டல் பை வேல்யூ, டோட்டல் செல் வேல்யூ, இதில் இவருக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் இன்ட்ராடே பண்ணுறாரு, 30,000 ரூபாய்க்கு பை பண்ணுறாரு, 28,000க்கு செல் பண்ணுறாரு, 2,000 ரூபாய் லாஸ் ஆகிடுது. பட் அதை நம்ம கணக்கீடு பண்ணும்போது இந்த மைனஸ் அப்படிங்கிறத ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கணும். அதற்கு முதல் நாள் ப்ராஃபிட் இருந்ததுலையும் ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பை அண்ட் செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவோ அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ப்ளஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவர்களும் அதே மாதிரி தான். உங்களுடைய பை பிரைஸ் மற்றும் கான்ட்ராக்டினுடைய அளவு, இது பை வேல்யூ, செல் வேல்யூ, இதனுடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸாக நம்ம கணக்கிடுவோம். இதுலேயும் லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அதை டைரக்டாக அப்படியே எடுத்துக்கணும். இதை எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். இதை டோட்டல் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் ட்ரேடிங் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கணக்கு பண்ணுறதுக்கு கெயின் எல்லாம் ஆட் பண்ணுவோம், லாஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து 22,500. இதை வந்து நம்ம டேர்ன் ஓவராக எடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக கன்சிடர் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடியது தான் ட்ரேடிங் டேர்ன் ஓவர். இந்த ட்ரேடிங் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது இந்த எஃப்&ஓ மற்றும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றவர்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதற்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்போ 2 வகையா நீங்க வந்து முதல்ல நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங்கும் கணக்கு எடுத்துக்குவாங்க. அதற்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் செட் பண்றது, புரோக்கரேஜ் சார்ஜஸ், கம்ப்யூட்டர் சார்ஜஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கணக்கு விவரங்கள் எல்லாம் சேகரித்து எல்லாத்துக்கும் பில்லு ரெடி பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன்லையும் ப்ராஃபிட்டா லாஸா இதெல்லாம் கணக்கு பண்ணி அதற்கப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அதை டாக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கணக்கா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 44AD அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமா டாக்ஸை ஃபைல் பண்ணிடலாம். இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமை நாம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு முக்கியமான தேவையான ஒரு ஃபேக்டர், ஒரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது. இந்த ட்ரேடிங் டேர்ன் ஓவர் மட்டும் பார்த்தால் போதும், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 44AD. யாரெல்லாம் இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், என்ஆர்ஐஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்தியன் நேஷனாலிட்டிஸ், HUF, பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிறவங்க, LLPயில் இருக்கிறவர்கள் இதற்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். அதாவது இங்கே ட்ரேடிங் டேர்ன் ஓவர் பற்றி நான் இங்கே காமிச்சேன். இந்த மாதிரி சின்ன ட்ரேட் பண்ணால் 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷனை இது பண்ணலாம்.
அது இல்லாம இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இந்த டர்ன் ஓவர்ல இருந்து 6% மேல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1,00,000 நீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து டர்ன் ஓவர் காட்டுறீங்க அப்படின்னா, அதுல 6% அதற்கு மேல நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அப்படி 6%க்கு மேல ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமை எலிஜிபிள் ஆவீங்க. நான் லாஸ் பண்ணிட்டேங்க சார், அந்த வருஷம் எனக்கு லாஸ் இல்லைன்னா 1% தான் ப்ராஃபிட் கிடைத்தது, அந்த டர்ன் ஓவரில் 2% தான் ப்ராஃபிட் கிடைத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 கோடிக்குள்ள டர்ன் ஓவர் வைத்து 6%க்கு மேலே அந்த டர்ன் ஓவரில் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பிரகாரம் நீங்கள் என்ன ஒரு அட்வான்டேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தினா போதும். அதுவே நீங்கள் இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமுக்கு உள்ளே வரல அப்படின்னா, அட்வான்ஸ் டேக்ஸை வந்து 4 மாதங்களாக பிரித்து முன்னாடியே நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கணும். அதில் ஏகப்பட்ட நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது. உங்கள் ஆடிட்டர் கிட்ட கண்டிப்பாக அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் கீழே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு குவார்ட்டர்லையும் அட்வான்ஸ் டேக்ஸ் செலுத்த தேவையில்லை. ஆனால் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள 100% டேக்ஸ் அட்வான்ஸை கட்டிட்டு, அதற்கப்புறம் நம்ம வருமான வரி தாக்கல் பண்ணிட்டு அதில் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் நமக்கு அதை விட கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது என்னன்னா, நம்ம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, 2வது மெயின்டைன் பண்ண ரெக்கார்டை ஒரு ஆடிட்டர் வைத்து, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஆடிட்டரை வச்சு அதை மானிட்டர் பண்ணுறது, அதையும் பண்ண தேவையில்லை. டோன்ட் ஹாவ் டு கெட் யுவர் அக்கௌண்ட் ஆடிட்டர்டு. நம்ம வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அது இல்லாமல் இந்த ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக அதை விட சுலபமான ஐடிஆர் 4 அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ணலாம். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கணக்கு பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதற்கப்புறம் இந்த டேர்ன் ஓவர் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிட்டு, இந்த டேர்ன் ஓவரில் 6% எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த 6% தான் உங்களுடைய பிஸ்னஸ் இன்கம். அதாவது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து ரூ. 1,00,000 வந்துச்சு, இதுல 6% அப்படிங்கிறது வந்து ரூ. 6,000. அப்ப அந்த ரூ. 6,000 தான் உங்களுடைய பிசினஸ் இன்கமா நீங்க தாக்கல் பண்ணலாம். அதுவே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரூ. 22,500 உங்களுடைய பிசினஸ் இன்கமா வந்திருக்கு. அப்ப பிரிசம்டிவ் டாக்ஸை செலக்ட் பண்றதன் மூலியமா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் ரூ. 6,000 மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். அப்படிங்கிறதால இந்த பிரிசம்டிவ் டாக்ஸேஷன்ங்கிறது ரொம்ப பெனிஃபிட். சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரூ. 50,000 ரூ. 60,000 எல்லாம் கூட ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் நம்ம டேர்ன் ஓவர்ல வந்து பர்சன்டேஜ் கணக்கு பண்ணும்போது. பட் நமக்கு இந்த பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் கீழே வரும் பொழுது நாம நம்மளுடைய டேர்ன் ஓவரினுடைய ஒட்டுமொத்த மதிப்புல 6% மட்டும் நம்ம இன்கமா பிசினஸ் இன்கம்ல எடுத்து காட்டினால் போதும். பிசினஸ் இன்கம்ல நம்ம ஒட்டுமொத்தமா எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த டேர்ன் ஓவர்ல 6% கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க 6%க்கு மேல ப்ராஃபிட் கண்டிப்பா அடைஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ண முடியும். கம்மியா நீங்க சம்பாரிச்சிட்டு இந்த ஸ்கீமுக்குள்ள போயிட்டு காட்டுறதுக்கு வாய்ப்பே கண்டிப்பா கிடையாது. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதுதான் பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து இந்த டாக்ஸ் ஆடிட். சார், நான் வந்து பிரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கு கீழே இல்லை நான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் கீழே வந்துட்டேன், நான் டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர்களும் 2 விஷயத்தை முக்கியமாக பண்ணணும். ஒன்று, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், மெயின்டைனிங் த ரெக்கார்ட்ஸ். அவர்களுடைய வரவு செலவு கணக்கு, அந்த பில்ஸு. நாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதால நமக்கு எல்லா பில்ஸும் டிஜிட்டல் முறையில் டெய்லி வந்துடுது. பட் நார்மல் பிஸ்னஸ் மேன் ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எழுதியெல்லாம் கொடுப்பாங்க சில டைமில். அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அதற்கப்புறம் நம்ம வந்து இந்த டெப்ரிசியேஷன் இல்லை நம்ம வந்து புரோக்கருக்கு கொடுக்குற ஃபீஸு, இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதெல்லாம் டிஜிட்டைசேஷனாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆடிட் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு வரும்னா, நம்ம பிசினஸ் கேட்டகரிக்குள்ள வந்துட்டாவே இந்த ஆடிட் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கண்காணிக்கணும். யாரெல்லாம் ஆடிட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டேர்ன் ஓவர்ன்றதை பத்தி இதற்கு முந்தைய ஸ்லைட்ல தான் பார்த்தோம். உங்களுடைய டேர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய்க்கு உள்ள இருந்தால் நீங்க வந்து இந்த ஆடிட்டை பற்றி யோசிக்கலாம்.
அப்போ ஆடிட்டை பத்தி யோசிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் கண்டிப்பா ஆடிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் டர்ன் ஓவர்ல 6% மேல ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்து ரூ. 1,00,000 டர்ன் ஓவர் இருக்கு. நீங்க வந்து ரூ. 6,000 மேல ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆடிட் வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம்க்குள்ள வந்துடுவீங்க. அதுவே நான் வந்து அந்த ட்ரேடிங் டர்ன் ஓவர் காமிச்சேன் இல்லைங்களா, ரூ. 1,00,000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷத்துக்கு எனக்கு ரூ. 1,00,000 டர்ன் ஓவர் இருக்கு. ஆனா லாஸ் ஒரு ரூ. 10,000 சம்பாரிச்சிட்டேன். அல்லது ப்ராஃபிட் ஒரு ரூ. 1,000 தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க இந்த 6%க்கு உள்ள இருக்கக்கூடிய லிமிட்குள்ள வந்துடுறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆடிட் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறீங்க. அப்போ நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும்னா, உங்களுடைய மொத்த வருமானம், உங்களுடைய சேலரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, பிளஸ் இந்த பிசினஸ் மூலியமா உங்களுக்கு கிடைத்த லாபம் மற்றும் நஷ்டம், இது ரெண்டையும் போட்டு கூட்டி பாருங்க. இது வந்து உங்களுடைய டாக்ஸபிள் இன்கமான ரூ. 2,50,000 மேல வந்துடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேலரி வந்து வருஷத்துக்கு ஒரு ரூ. 3,00,000 சேலரி வாங்குறேன். இந்த வருஷம் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஒரு ரூ. 10,000 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஆடிட் ரெக்வயர்மெண்ட்டுக்குள்ள வந்துடுவீங்க. அப்பதான் அந்த லாஸை வந்து நீங்க அடுத்தடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதனால சேலரி கிடையாது. ஆனா என்னோட பிசினஸ் இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஒரு ரூ. 10,000 லாஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா ரூ. 1,00,000 மட்டும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் ரூ. 2,50,000 அப்படிங்கிற டாக்ஸ் லிமிட்டுக்கு உள்ள வர்றதால நீங்க ஆடிட் ரெக்வயர்மெண்ட்டுக்குள்ள வரமாட்டீங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னொன்னு, நிறைய ட்ரேட் பண்றோம். நம்ம ஆரம்ப காலத்துல கம்மியா ட்ரேட் பண்ணுவோம். நிறைய ட்ரேட் பண்றோம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் 2 இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய வருமானம் 10%, அதாவது சாரி 6%, உங்க டர்ன் ஓவர்ல இருந்து 6%க்கு மேல இருக்கிற வரைக்கும் ஆடிட் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனா 6%க்கு கீழே நீங்க எப்போ நீங்க ஏர்ன் பண்ணிட்டாலும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இந்த டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது தனியா ஒரு ஆடிட்டரை வச்சு கம்பல்சரி பண்ணணும். அதற்கப்புறம் 10 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ளைகபிள் ஆகாது. அதாவது பிரிசம்டிவ்ல இருந்தாலும் இல்லாட்டியும் கம்பல்சரி நீங்க வந்து ஒரு ஆடிட்டரை வச்சு இந்த டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது கட்டாயம் பண்ணணும். இப்போ சார் நான் இந்த வருஷம் ஒரு 5-6 ட்ரேடிங் தான் பண்ணேன், நான் வந்து இது வரைக்கும் நிறைய வருஷம் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணது கிடையாது, ஆடிட் ரெக்வயர்மெண்ட் பண்ணது கிடையாது அப்படின்னா, சின்ன ட்ரேடிங் ஒரு கம்மியான வேல்யூக்கு ட்ரேட் பண்றவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறது கிடையாது. பட் என்னன்னா, நீங்க பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடிங்க்கும் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய புரோக்கர் வந்து அங்க ஃபைல் பண்ணுவாரு. அங்க ஃபைல் பண்ணும்பொழுது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சில டைம் ரேண்டமா எடுத்து செக் பண்ணும் பொழுது, நம்ம அந்த நம்பர்ல, அதாவது நம்மளுடைய டேட்டா அவர்கள் கையில போகும் பொழுது, நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருந்திருந்தோம்னா நமக்கு நோட்டீஸ் அனுப்பி பெனால்டி கொடுப்பாங்க. அதனால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கணிசமான முறையில் நீங்க வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆடிட்டரை வச்சு இந்த மாதிரி உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை வந்து கண்டிப்பா நீங்க தாக்கல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்ஸ் ஸ்லாப் இங்க போட்டிருக்கேன், எதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ புது டாக்ஸ் ஸ்லாப் நியூ ரெஜிம்ல வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. புதுசா டாக்ஸ் ஸ்லாப் இதெல்லாம் நம்மளுடைய ஒட்டுமொத்த வருமானத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் டாக்ஸ், நிறைய பேர் வந்து டாக்ஸை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சேலரியும் வாங்கிட்டு இருப்பாங்க, ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் இதெல்லாம் ஒன்றும் டாக்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லைங்க சார், என்னோட சேலரிக்கு ஆஃபீஸ்லேயே டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நம்ம ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய பார்வைக்கு நம்ம போக மாட்டோம். அதனால நம்ம வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம அவர்களுடைய கண் பார்வையில் விழலை அப்படிங்கிறத தான் நம்ம அர்த்தமாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக எந்த வருமானம் நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணாலும் கண்டிப்பாக டாக்ஸ் ஃபைலிங்கில் அதை கணக்குக்குள்ளே கொண்டு வரணும். எப்பயாவது ஃபியூச்சர்ல வந்து அவர்களுடைய கண்காணிப்புல நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏகப்பட்ட பெனால்டி கொடுப்பாங்க. இது அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து யார் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின், அதாவது டெலிவரி ட்ரேடிங் பண்றீங்க. டெலிவரி ட்ரேடிங் பண்ணும்பொழுது எனக்கு இந்த ஆண்டு வந்து எனக்கு ஒரு ரூ. 2,00,000 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரூ. 2,00,000 பார்த்தீங்கன்னா 15% நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூ. 2,00,000 ஒரு 15% டாக்ஸ் போடும் பொழுது அது ரூ. 10,000 நீங்க பே பண்ற டாக்ஸை தாண்டினது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும்.
பட் மறுபடி கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னா கட்டாயம் எதுவும் கிடையாது. எந்த விதத்துல கட்டாயம் கிடையாதுன்னா, நான் கடைசியா என்னுடைய இந்த கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் என்னுடைய வருமானத்துல காட்டி, கடைசியா நான் ஒட்டுமொத்தமா நான் டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் ஆடிட்டர் கிட்ட மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஜெனரேட் பண்றவங்க கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும். அது வந்து எப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து 4 மாதங்களா பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம், மார்ச் மாதம். இது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டா இந்த வருஷம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15% கட்டுங்க, அப்புறம் 45%, 75%, 100%. அதாவது அந்த 1 லட்சம் ரூபாயை வந்து நீங்க பிரிச்சு இந்த மாதிரி 4 டியூவா கட்டலாம். சார், நான் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டிட்டேன், ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 குவார்டர்லி ப்ராஃபிட் கிடைத்தது, அதுக்கப்புறம் பெரிய லாஸ் ஆயிட்டேன். அது நீங்க கடைசியா ஃபைல் பண்ணி உங்க அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளவோ அதுல இருந்து திருப்பி நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் கீழே நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் நீங்க வந்து இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்ன்றத ஒரு அமௌண்ட்டை கட்டிடணும். அதற்கப்புறம் நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி என்ன பிளஸ் அண்ட் மைனஸோ அதை நம்ம வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். இந்த டாக்ஸ் ஃபார் இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் டாக்ஸ் பக்கமே போயிருக்க மாட்டோம். முக்கியமான அதில் விஷயம் என்னன்னா 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து பணத்தை வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. பட் நீங்க லாஸ் ஆன பணம் வந்து அவ்வளவுதான் நினைச்சு நிறைய பேர் விட்டுறீங்க. நீங்க இன்கம் டேக்ஸ் நார்மலா ஃபைல் பண்றதன் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லாஸை வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து அதை கழிச்சிக்கலாம். அது இல்லாம நீங்க வந்து ப்ராஃபிட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராஃபிட்டுக்கு முழுவதும் நீங்க டாக்ஸ் கட்டாம இந்த போஸ்டல் சார்ஜ், டிராவல் அண்ட் கன்வேயன்ஸ் ஃபீஸ், டெலிஃபோன், இன்டர்நெட் சார்ஜ், டெப்ரிசியேஷன், லேப்டாப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்ல வந்து நீங்க வந்து டிடக்ஷன்ஸ் வந்து ஈஸியா பெற முடியும். அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம், ஏன் வந்து எஃப்&ஓ லாஸை வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல காட்டணும்? மோஸ்ட்லி 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபைலிங் சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணி நிறைய பேர் வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு 10,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டா போனா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அடுத்த வருஷம் அந்த 10,000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் பொழுது அதற்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா லாஸ் வந்தால் கட்டாயம் ஃபைல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருந்து அதை கழிச்சுக்கிறதுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம எப்பயாவது வந்து நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருந்து அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பெனாலிட்டி வரும். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா, எஃப்&ஓ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை அடுத்து வரக்கூடிய 8 வருஷத்துக்கு அந்த லாஸை வந்து நீங்க எப்ப வேணாலும் கணக்கு காட்டலாம். 8 வருடங்களுக்கு நீங்க கணக்கு காட்ட முடியும். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் ஷேர்ஸை வந்து இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கிறதன் மூலியமா நீங்க ஏதாவது பணத்தை லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு அந்த லாஸை நீங்க கேரி ஓவர் பண்ணி இந்த இன்ட்ராடே ட்ரேட்ல நீங்க பண்ண கெயின் மூலியமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகளுக்கு பண்ண முடியும். இதுதான் வந்து டாக்ஸ் நம்ம ஃபைல் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம். அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மட்டும் ஆடிட்னு நான் 2 வார்த்தை சொல்றேன். அது வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி மெயிலில் வந்து கணக்கு வந்துடுது. அது இல்லாமல் எல்லா புரோக்கரோட வெப்சைட்லையுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே ஃபுல்லாக கிடைச்சிரும். ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஃபைல் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ஆடிட்டே பண்ணதில்லைங்க சார் அப்படிங்கிறவங்களும் எங்கேயாவது உங்கள் ஏரியாவில் ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. சும்மா ஒரு 500 ரூபாய் கொடுத்தாவே ஃபைல் பண்ணுவாங்க. இல்லைன்னா நிறைய ஆன்லைன் டேக்ஸ் புரோக்கர்ஸ் வந்துட்டாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் கூட சுலபமாக ரொம்ப கம்மி ஃபீஸ்லேயே ஃபைல் பண்ண முடியும். அதாவது முக்கியமா இந்த டேர்ன் ஓவர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க, அந்த டேர்ன் ஓவர்ல 6%க்கு கீழே நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இல்லை லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது கண்டுபிடிச்சி உங்களை கிளாரிஃபை பண்ணாங்கன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடுவாங்க, நீங்கள் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலன்ட்டு. அதற்கப்புறம் அந்த மெயின்டைன் பண்ண ரெக்கார்ட்ஸை ஆடிட் பண்ணாததற்கு 1,50,000 லட்சம் ரூபாய் அல்லது 0.5% ஆஃப் டேர்ன் ஓவர், இது ரெண்டுல எது குறைவான பணமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சிவியரா
டாக்ஸ் நோட்டீஸ் நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பெனால்ட்டி கீழே வந்துருவோம். அதனால் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன். இது முக்கியமாக இந்த டேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் சேலரி ஒரு 10,000 வருஷத்துக்கு இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் 1 இயர் எண்டில் இந்த வருஷம் டேக்ஸ் கட்டும் பொழுது கடைசியாக என்ன பண்ணணுன்றது. சேலரி மூலியமாக எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு. டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறதன் மூலியமா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு. F&O ட்ரேட் பண்ணேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சது. இன்ட்ராடேல நிறைய ஷேர்ஸை வாங்கி விற்றேன், அதில் ஒரு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சது. அப்படின்னா இப்போ டேக்ஸ் எப்படி கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சேலரி ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க சேலரிடு இன்கம். அதற்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் இன்ட்ராடே இதன் மூலியமா ஏர்ன் பண்ண இன்கம் வந்து பிசினஸ் இன்கம். இதை ஆட் பண்ணணும். சேலரி பிளஸ் பிசினஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்றது தான் உங்களுடைய டோட்டல் இன்கம். இதுல ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கெயின் போட்டிருக்கேன். அதாவது டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங்ல நீங்க வருமானம் செய்த இந்த 1 லட்சம் ரூபாயை உங்களுடைய டோட்டல் இன்கம்ல எடுத்துக்க கூடாது. இதற்கு வந்து தனிப்பட்ட முறையில் 15% ஃபிளாட்டா டாக்ஸ் போட்டுருவாங்க. அதனால உங்களுடைய டோட்டல் இன்கம்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை நம்ம கொண்டு வரக்கூடாது. சேலரி இன்கம் பிளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், F&Oல வரக்கூடிய இன்கம் மற்றும் இன்ட்ராடேல வரக்கூடிய இன்கம், இது மூணையும் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தால் இந்த சேலரின்றதை தூக்கிட்டு உங்க பிசினஸ்ல வந்து எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத அந்த இடத்துல டைரக்டா போட்டுக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எதுவுமே இருக்காது. டைரக்டா ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ஷன் ட்ரேடிங், ப்ராஃபிட் ஃப்ரம் இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான் வரும். இதுதான் உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம். இந்த டாக்ஸபிள் இன்கம்க்கு நீங்க எந்த டாக்ஸ் லிமிட்ல வரீங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல டாக்ஸ் கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன். 12 லட்சம் ரூபாய், அதாவது சேலரி 10 லட்சம், F&Oல 1 லட்சம், இன்ட்ராடேல 1 லட்சம், மொத்தம் 12 லட்சம் ரூபாய் என் டாக்ஸபிள் இன்கம். இதற்கு டாக்ஸேஷன் இங்க போட்டிருக்கேன். இதற்கு வந்து 90,000 ரூபாய் டாக்ஸ் வருது. இது 90,000 ரூபாய் டாக்ஸ் பிளஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கெயின் டாக்ஸ். இந்த டெலிவரி ட்ரேடிங்ல ஆல்ரெடி 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. அதற்கு 15% ஃபிளாட் டாக்ஸ் 15,000 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா நீங்க இந்த வருஷம் 1,05,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இதுதான் வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுவே லாஸ் வந்துடுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இதை கொஞ்சம் கூர்ந்து நோக்கி கவனிங்க. நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணதுல லாஸ் கிடைச்சிருச்சு. ஆனா ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இது என்ன ஆகும்ங்கிறத பாருங்க. என் சேலரி 10 லட்சம் ரூபாய், ப்ராஃபிட் F&O ட்ரேடிங்ல 1 லட்சம் ரூபாய், லாஸ் ஃப்ரம் இன்ட்ராடே ட்ரேடிங் 1 லட்சம் ரூபாய். எனக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ப்ராஃபிட் 1 லட்சம் கிடைச்சது. இன்ட்ராடே ஸ்டாக் வந்து வாங்கி வித்ததுல 1 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டையும் நான் ஒன்னு பிளஸ்ல இருக்கு, ஒன்னு மைனஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இது ஜீரோ ஆக்கிக்கலாமானா கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன், இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கீழே வரும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கேட்டகரியில வரும். ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ராடேல பண்ணக்கூடிய லாஸை நீங்க வந்து F&O ட்ரேடிங்கோட ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இந்த 1 லட்சம் ரூபாயை அடுத்த 4 வருஷம் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் டாக்ஸ் ஃபைல் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். F&Oல ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க, இன்ட்ராடேல லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லாஸை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா, 4 வருடங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த வருஷத்துல ஒரு 20,000 ப்ராஃபிட் காட்டுறேன்னா இந்த 1 லட்சம் ரூபாயை கணக்கு காட்டி அந்த 20,000 கழிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த 1 லட்சத்தை நீங்க வந்து 4 வருஷத்துக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதற்கு ஆப்போசிட். எனக்கு இன்ட்ராடேல ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல லாஸ் கிடைச்சிருச்சு. இதை எப்படி நம்ம அணுகணும்னா, சேலரி 10 லட்சம், F&O ட்ரேடிங்ல 1 லட்சம் ப்ராஃபிட், F&O ட்ரேடிங்ல 1 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா இன்ட்ராடேல 1 லட்சம் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இதை ரெண்டையும் நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இன்ட்ராடேல ஏற்பட்ட ப்ராஃபிட்டை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் கழிச்சா ஜீரோ. அப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து 10 லட்சம் ரூபாய் தான். அதுதான் இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக போட்டிருப்பேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணாலும் லாஸ்ல இருப்பீங்க. அப்போ F&O ட்ரேடிங் மூலியமா வரக்கூடிய லாஸஸை
சேலரியை தவிர வேற பிசினஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் மூலியமா வரக்கூடிய இன்கம், ரெண்ட் மூலியமா வரக்கூடிய இன்கம், இந்த மாதிரி வேற வேற விதத்துல எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் இருந்ததுன்னா அதுல போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது இல்லாம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியும் லாஸ் எனக்கு இருக்கு அப்படின்னா அடுத்த 8 வருடங்களுக்கு உங்களால கேரி ஓவர் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றதுல. அதுவே நீங்க இன்ட்ராடேல லாஸ் பண்ண அமௌண்ட்டை வேற எதோடையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இன்ட்ராடேல கெயின் பண்ணி அடுத்த வருஷத்துல அந்த கெயின்ல இருந்து நீங்க கழிச்சிக்கலாம். அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங் உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் எஃப்என்டோக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பார்க்கறதன் மூலியமா, அதாவது டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரீம்ல எஜுகேட்டட் கிடையாது. கண்டிப்பா உங்க ஆடிட்டர் கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல தெரிய வரும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. தயவு செய்து கேள்விகள் எதுவும் இதுல கேட்க வேண்டாம். அப்படி நீங்க கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது ஒன்னொன்னுக்கும் எடுத்து ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு நேரம் இருக்காது. ஜஸ்ட் இதை ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுக்கோங்க. இதுல ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கண்டிப்பா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது நோட் பண்ணிக்கிட்டு உங்க ஆடிட்டர் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எஃப்என்டோல மற்றும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றவர்கள் டாக்ஸை ஃபைல் பண்றதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்கு. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.